ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புதினா இலையில எப்படி ஒரு சாதம் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது மின்ட் ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு புதினா இலைகளை பறித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச புதினா இலைகளை தான் பறித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு எந்த நோயுமே இல்லாமல் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. நாங்கள் நேச்சுரலாகவே உரம் போட்டு வளர்க்குறதுனால இந்த அளவுக்கு எங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. இப்போது இதை நம்ம தனித்தனி இலைகளாக உருவி எடுத்துக்க போகிறோம். ஸ்டெம்பு நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிட போகிறோம். பாருங்கள், நம்ம எல்லா ஸ்டெப்பையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இலைகளை ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் மண் தூசி கூட இருக்கும். கழுவி எடுத்த இலைகளை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு 8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பச்சை மிளகாய் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 இல்லை 4 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 துண்டு இஞ்சை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 30 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இலைகளை நம்ம இது கூட ஆட் பண்ணிட போகிறோம். கழுவி வச்சுருக்க புதினா இலைகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் கம்மியாயிரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி அமுக்கி நம்ம உள்ளே இலைகளை ஆட் பண்ண போகிறோம். அரைக்கும் போது இடையில தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த இலைகளை நல்லா அரைப்படும். இப்போது இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அது கருகிடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஜஸ்ட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த புதினா பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா அது திக்னஸ் இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு உடனே சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு பொங்கியிருப்போம். ஸோ அதில் உப்பு கொஞ்சமாக நிறையவே இருக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். அந்த புதினாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். பாருங்கள், புதினாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த புதினா பேஸ்ட் எல்லா பக்கமும் ஈக்குவலாக அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி புதினா சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இது லஞ்சுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் புதினா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.